மார்க் அவளை கண்காணிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் வைத்திருந்த ஆட்களை அழைத்தான். ஷெர்ரியை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். நீங்க நைட் வாட்ச் பண்றவங்கள கேட்டீங்களா? நைட் என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். சுற்றி வளைக்காமல் அவன் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுவிட்டான். அவங்க ரொம்பவுமே அமைதியான டைப் சார். நீட்டா தங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. லஞ்ச் அவர்ஸ்ல கூட இருக்கிற பொண்ணுங்க கூட 2-3 வார்த்தை மட்டும்தான் பேசுறாங்க. என்னதான் அவங்க குரூப்பா உட்காந்து சாப்பிட்டாலும் தனியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்காக அவங்க எதையுமே பர்ச்சேஸ் பண்றதுக்கோ வேற எதுக்காகவும் அவங்க ஹாஸ்டலை விட்டு வெளியில வரதே கிடையாது சார். அப்புறம் அவங்கள பொறுத்த வரையில நாங்க இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க. நாங்க அடிக்கடி அவளை கண்காணிக்கிறதுனால நாங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்றோம்னு நினைச்சுக்கிட்டா சார். கண்களில் ஆர்வம் பொங்க ஷெர்ரியை பற்றி கேட்டுக்கொண்டே வந்த மார்க் இந்த இடத்தில் மிகவும் மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்தான். அடுத்ததாக ஆல்பாவான மார்க் தன் ஓனாய் கூட்டத்தின் செக்யூரிட்டி ஹெட்டை அழைத்தான். நாம இன்னைக்கு ஒரு வில்லேஜை விசிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, கிளம்பலாமா? கிளம்பலாம் சார், இன்னொரு 10 மினிட்ஸ். எதுக்காக? நாம இப்ப கிளம்புனோம்னா ட்ரூப்ஸ்க்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம் சார். அதனால ட்ரூப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் போலாங்கிறீங்க. எஸ் ஆல்பா, ஓகே, கீப் மீ இன்ஃபார்ம்டு. எஸ் ஆல்பா. 10 நிமிடம் இருக்கிறது. என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ஷெர்ரியை அழைத்து காப்பி கொண்டு வர சொல்லலாமா? அவளே உடம்பு முடியாமல் இருக்கிறாள். அவளை எதற்காக தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் வேறொரு நபரிடம் சொல்லி காப்பியை வரவழைத்து அதை குடித்தான். இன்று செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி யோசித்து பார்த்து கொண்டான். 10 நிமிடங்கள் கழித்து அவனுடைய ஹோட்டலில் இருந்து ஏற்கனவே மக்கள் இறந்து போயிருந்த கிராமத்திற்கு அருகில் இருந்த கிராமத்திற்கு இவன் போனான். இவன் சென்று இறங்கிய பொழுது அங்கே பாதுகாப்பு படையில் இருக்கும் நபர்கள் பெரிய ட்ரக்கிலிருந்து மெதுவாக இறங்கி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை கலவரத்துடன் கிராமத்தில் இருந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இறங்கிய பாதுகாப்பு படையின் கையில் துப்பாக்கிகள் இருந்தது. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக தோட்ட துளைக்காத கவசங்களையும் அணிந்திருந்தார்கள். முதலில் அந்த கூட்டத்தை பார்த்து பயந்த கிராமத்து மக்கள் மார்க்கை பார்த்ததும் சற்று நிம்மதி அடைந்தார்கள். வந்தவர்கள் எதிரி கூட்டமோ என்பதே அவர்களுடைய யோசனையாக இருந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு படையின் தலைவன் வந்து மார்க்கிற்கு வணக்கம் சொன்னான். அதை ஏற்றுக்கொண்ட மார்க் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு மிகவும் சிறிய கட்டளைகளை கொடுத்துவிட்டு கிராமத்து தலைவர் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்கலானான். அந்த கிராமத்து தலைவரும் மார்க்கை பார்த்ததும் வணக்கம் சொன்னார். அவருடைய வீட்டின் முகப்பிலிருந்தே இருவரும் பேச தொடங்கினார்கள். ஆல்பா, உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். கிராமத்துக்குள்ள பாதுகாப்பு படைகள் வரத நான் பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு ஆல்பா? நம்ம கிராமத்திலே தேவையான ஆயுதங்களும் பாதுகாப்பு செய்யறதுக்கு உண்டான வசதிகளும் இருக்கே, நாங்களே பாத்துக்க மாட்டோமா? இதெல்லாம் தேவையில்லையோன்னு எங்களுக்கு தோணுது ஆல்பா. பக்கத்து கிராமத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இரும்பு தன்மையாய் வெளிப்பட்டது மார்க்கின் குரல். அந்த குரல் அவருக்கு அதிகம் பேசிவிட்டோமோ என்று தோன்ற வைத்தது. கேள்விப்பட்டோம் ஆல்பா. அப்புறம் எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க? எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா, எனக்கு இருக்கா? இந்த கிராமத்துக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க. மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை தடுக்காம இருக்க வேண்டியது உங்களோட வேலைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் ஆல்பா, நாங்களே பாத்துக்கலாம்னு. அதெல்லாம் முடியாது. நான் எடுத்த முடிவை நீங்க மாத்த சொல்றீங்களா? நறுக்கு தெரித்தார் போல பேசும் மார்க்கிடம் என்ன பேச முடியும்? அப்படியெல்லாம் இல்ல ஆல்பா. இப்ப நம்மளோட ஓனாய் கூட்டத்துக்கு நிறைய ஆர்ம்ஸ் பவர் தேவைப்படுது, ஆள் பலமும் தேவைப்படுது. இது ரெண்டுமே குறைவா இருக்கிற நிலைமையில ஒருத்தர் நம்மளை தாக்குறான்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்மளை தற்காத்துக்கிறது. அதைத்தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆயுத பலத்தையும் படை பலத்தையும் அதிகப்படுத்துற வேலைய பின்னாடி செய்யலாம்னு இருக்கேன். பக்கத்து கிராமத்துல நடந்த மாதிரி ரொம்பவுமே மோசமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ண விஷயம்தான் இது. என்னோட ஆளுகையின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதை செய்யாம விட்டதோட விளைவு தான் பக்கத்து கிராமம். இந்த கிராமத்தை சுத்தி புது ஆளுங்களோட நடமாட்டம் இருக்கா? நாங்களும் ஆளுங்களை வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆல்பா. புது ஆளுங்களோட நடமாட்டம் எதுவுமே கிடையாது. இந்த கிராமத்திலேயே யாராவது நம்மளோட கூட்டத்தை காட்டி கொடுக்கற மாதிரி இருக்காங்களான்னு யோசிங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள 24 மணி நேரமும் கண்காணிக்கிறது உங்களோட பர்சனலான வேலை. நீங்க அதை ஆளை வச்சு செய்வீங்களோ என்ன செய்வீங்களோ தெரியாது. ஆனா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்களோட வேலை. உங்களுக்கு அவனை பத்தின தகவல்கள் வந்துகிட்டே இருக்கணும். இதோட நிறுத்திக்காம இன்னும் என்னென்ன சேஃப்டி மெஷர்லாம் எடுக்க முடியுமோ அந்த சேஃப்டி மெஷர்லாம் எடுங்க. சரிங்க ஆல்பா. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்மளோட கிராமத்துக்கு பாதுகாப்பு தேவைன்னு தான் எனக்கும் தோணுது. மார்க் அவருடன் பேசிவிட்டு அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். அவன் வெளியே வரும்போது மிகவும் வயது முதிர்ந்த பெண்கள்
அவனை சூழ்ந்து கொண்டார்கள். பக்கத்து கிராமத்தில் இருந்த மக்களுக்காக அவர்கள் கண்ணீர் விட்டு தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆல்பாவான மார்க்கிற்கு அவர்களிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அமைதியாக அவர்களை பார்த்தபடியே நின்றான். 10 நிமிடத்திற்கு மேலாக அவர்கள் அழுதார்கள். மார்க் அந்த இடத்தை விட்டு அசையவில்லை. மார்க்குடைய கண்கள் கூட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியை தேடிக்கொண்டிருந்தது. அவளை தவிர அனைவருமே அங்கே இருந்தார்கள். மார்க் யாரை தேடுகிறான் என்பது கிராமத்து தலைவருக்கு நன்றாகவே தெரிந்தது. அந்த பெண்கள் எல்லாம் நகர்ந்த பிற்பாடு அவர் அருகில் வந்தார். அவங்க இப்ப முன்ன மாதிரி வெளியில வரதில்ல. அவன் மனதில் இருந்த விஷயத்தை புரிந்து கொண்டவராக அவர் பேசியதும் மார்க் ஒரு ஆர்வத்துடன் அவரை பார்த்தான். ஏனென்று அவன் கேட்கவில்லை. அவராகவே பதிலளித்தார். அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சுல்ல, கிராமத்தில் இருக்கிற மக்கள் தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவனுக்கு தேவையான தகவல் கிடைத்து விட்டது. இப்பொழுது அந்த பெண்மணியை சந்தித்தால் மட்டும் போதும். கிராமத்து தலைவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு தெருவை சுற்றி வளைத்து கொண்டிருந்த பாதுகாப்பு படையை நோட்டம் விட்டபடியே அந்த வயது முதிர்ந்த பெண்மணியின் குடிசையை நோக்கி இவன் போனான். அது மிகப்பெரிய குடிசையாக இருந்தது. 10 பேர் வந்து தங்கினாலும் சுலபமாக தங்கலாம். அந்த அளவு பெரியதாக இருந்த குடிசைக்குள் மார்க் இப்பொழுது நுழைந்தான். அந்த பெண்மணியிடம் பேசுவது அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களில் ஒன்று. வயது முதிர்ந்த உருமாறிகளை சந்திப்பதென்றால் எப்பொழுதுமே மார்க் குதூகலமாகி விடுவான். இப்பொழுது அவன் சந்திக்க போவது அறிவில் மிகவும் சிறந்த, தன் காலத்தில் மிகப்பெரிய உருமாறியாக இருந்த ஒரு பெண்மணியைத்தான். அவள் எப்பொழுதும் மார்க்கிற்கு துணையாகவே இருப்பாள். மார்க்கை எப்பொழுதும் பெரிதாக ஊக்குவிப்பாள். இதற்கும் அவள் ஒரு ஒமேகாதான். ஓனை கூட்டத்தின் படிநிலைகளில் மிகவும் கடைநிலைதான் அது. இருந்தாலும் அவள் மிகச்சிறந்த உருமாறி. இப்பொழுது அவளால் உருமாற முடியாது. அவளுடைய வயதுதான் அதற்கு காரணமாகும். அவள் நினைத்திருந்தால் முதிர்ச்சியாகாமல் அவள் வாழ்க்கையை நடத்தி இருக்க முடியும். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எதையும் அவள் எடுக்கவே கிடையாது. சாதாரணமான வாழ்க்கையை அவள் விரும்புகிறாள் என்று அவ்வப்பொழுது அவள் மார்க்கிடம் சொல்லியிருக்கிறாள். இவன் உள்ளே போனதும் அவளின் முகத்தை தான் பார்த்தான். எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் அவளுடைய முகத்தில் இன்று லேசான சோகம் ஒரு நிழலை போல படர்ந்திருந்தது. அதற்குண்டான காரணம் அவனுக்கு என்னவென்று தெரியும். அவள் அவனை வரவேற்பதற்கு முன்பு இந்த வார்த்தைகளைத்தான் உதிர்த்தாள். ஆல்பா, உன்னோட வாழ்க்கைக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நோக்கி நீ வேகமா நடை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா எப்பவுமே ஒரு இடத்திலேயே நீ முடங்கி இருந்துடக்கூடாது. மார்க் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகளை ஒன்று விடாமல் மனதில் பதித்து வைத்து கொண்டான். அவள் வார்த்தைகளில் இருந்த அர்த்தமும் ஞானமும் அவனை ஆச்சரியப்பட வைத்தது. எப்படி நடந்தது? ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்னதான் வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் வார்த்தைகள் கணீர் என்று வந்து விழுந்தது. இகோர்னு ஒருத்தன், அவனால ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியாது. மக்கள் மேலையும் என் மேலையும் ரொம்ப வருஷமாவே டென்ஷன்ல இருந்திருப்பான் போல. எதிரி கேங் கூட சேர்ந்துக்கிட்டு மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் என்னவென்று சொல்லக்கூட மார்க்கிற்கு தயக்கமாகத்தான் இருந்தது. துரோகம் உருமாறிகள் இடத்துல இருக்கவே இருக்கக்கூடாத விஷயம். ஆனா நம்மளாம் ஓநாய்கள் தானே. தந்திரம்ங்கிறது நம்மளோட வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். இதுக்கும் இகோர் கூப்பிட்ட உடனே மக்கள் அங்க வந்த மாதிரி தெரியல. எல்லாருமே ரொம்பவுமே தயாராக வந்திருக்காங்க. அவங்க கையில ஆயுதங்கள்லாம் இருந்தது. மார்க், நீ அந்த விஷயத்த சுத்தியே உன்னோட மனசை வச்சிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு விஷயம், அவங்க இறந்து போயிட்டாங்க. அத உன்னோட மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ. அவங்களோட இறப்பு ஒரு மிகப்பெரிய காரணத்துக்கானதா இருக்கணும். அவங்களோட இறப்ப அர்த்தமானதா மாத்துற விஷயம் உன்னோட கையில தான் இருக்கு. பேசிவிட்டு அந்த பெண் மூச்சு வாங்கினாள். மார்க் கண்களில் நீர் தழும்ப அந்த பெண்ணை பார்த்தான். அவன் அதிகம் பேச விரும்பவில்லை. அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் என்றபோது அவள் ஒரு கேள்வியை தொடுத்தாள். நீ உன்னோட துணையை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. நான் சொல்லாமே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உன்னோட முகத்தை பார்த்தே என்னால சொல்ல முடியும். நான் ஒரு பயங்கரமான உருமாறிங்கிறத நீ மறந்துட்ட. இருவரும் லேசாக சிரித்தார்கள். சிரித்து கொண்டிருக்கும் பொழுது மார்க்கிற்கு ஒரு யோசனை வந்தது. யோசனை என்று சொல்வதை விட அவன் மனதில் இருந்த கேள்வியை அந்த பெண்மணியிடம் கேட்கலாம் என்று நினைத்தான். நான் என்னோட மேட்டை கண்டுபிடிச்சிட்டங்கிறது உண்மைதான். ஆனா அவளுக்கு தான் ஒரு ஷேப் ஷிஃப்டருங்கிறது தெரியாது. அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அவ ஒரு ஷேப் ஷிஃப்டர்னு அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் உங்களோட காதல்ல ரொம்பவுமே ஆர்வமான விஷயமா இருக்க போகுது. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும். அவ ரொம்பவுமே வீக்கா இருக்கா. நான் அவளோட கைய பிடிச்சு அவ ஓனாய் ஜீவனை உணர முயற்சி செய்தேன். ஆனா அது முடியல. அவளும் ரொம்ப சோர்வா இருக்கா. அவளோட ஓனாய் ஜீவனும் சோர்வாதான் இருக்கு.
அவளை எப்படி இதுல இருந்து காப்பாத்துறது? முதல்ல இருந்து அவகிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்த நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இப்ப சொன்னீங்களே அவ ஒரு ஷேப் ஷிஃப்டர்னு தெரியாம இருக்கிறது நல்லதுதான்னு, அந்த மாதிரி அதாவது லவர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக கேட்கறேன்னா, அந்த ஆல்ஃபா மேட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கணும். மர்மமான ஒரு புன்னகையை உதிர்த்தாள் அந்த பெண். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், சிரிக்க கூடாது. அந்த பெண்மணி மேலும் சிரித்தாள். அவ வீக்கா இருக்கிறதுக்கு காரணம் அவளோட மனசும் உடம்பும் தான். மனசு ரொம்பவுமே வீக்கா இருக்கணும், அதனாலதான் அவளோட ஓனாய் ஜீவனும் வீக்கா இருக்கு. அவளுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆளே ஒல்லையாதான் இருப்பா. அப்ப நான் ரெண்டாவதா சொன்ன விஷயமும் மேட்ச் ஆகுது. ஹெல்த்தியா சாப்பிடாமையே அவ வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கணும். என்னதான் நல்லா சாப்பிட வச்சாலும் அவ பழைய மாதிரியே தான் இருக்கா. மாற்றம்ங்கிறது சொடக்கு போடுற நேரத்துல நடக்காது. அந்த பெண்மணி சாதாரணமாக உதிர்க்கும் வார்த்தையில் கூட எவ்வளவு பெரிய ஞானம் ஒளிந்திருக்கிறது என்று வியந்தவன், அப்ப என்னதான் பண்ணலாம் என்று அவளிடத்தில் கேள்வி கேட்டான். உனக்கு டைம் இருக்கா என்ன? இல்ல, நான் நிறைய இடத்துக்கு போகணும். இந்த கிராமம் மாதிரியே நிறைய இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் நான் ப்ரொடெக்ஷனை டைட் பண்ணணும். அப்போ நீ ஃப்ரீயா இருக்கும்போது வா, நம்ம நிறைய விஷயத்தை பத்தி பேசலாம். எனக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. உடனடியா சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை இது. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருக்கும்போது வா, அப்புறம் அவளை பார்த்துக்கோ. அனைவரும் பேசி வைத்து கொண்டதைப் போல ஒரே விஷயத்தை சொல்கிறார்களே என்று அவனால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த பெண்மணியிடம் விடை பெற்று கொண்டு பல கிராமங்களை அவன் மேற்பார்வையிட கிளம்பினான்.